இந்த பீகார் தேர்தல் முடிவை பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய பீகார் மக்கள், குறிப்பாக தமிழகத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய பீகார் மக்கள் எப்படி பார்க்குறாங்க? செய்தியாளர் சசிதரனோடு அவர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். பீகார் தேர்தல் முடிவுகள் விறுவிறுப்படைந்த நிலைக்குள்ள ஆலந்தூர் பகுதியில் பணிபுரிந்து வரும் பீகார் தொழிலாளர்கள் இங்கே தமிழ்நாட்டில் வசித்து வராங்க. அவங்ககிட்ட அந்த தேர்தல் முடிவுகள் பற்றி கேட்கலாம். சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பீகார் தேர்தல் முடிவுகள்? சார், நம்முடைய பேர் சந்தன் குமார். நான் நம்முடைய ஊர் பீகாரில் இருக்கு. நான் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு முன்னாடியில் நிதிஷ்குமார் சர்க்கார் இருக்கு. இப்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. ரூட் நிறைய இருக்கு. ப்ளஸ் இப்போது 75 lakhs महिला ஒன் महिला 10,000 கொடுத்துச்சு. सरकार நல்லா இருக்கு. பட் ரிக்வெஸ்ட் நிதிஷ்குமாரில் நம்ம பிஹாரில் ஒர்க்கிங் இல்லையா, கொஞ்சம் ஒர்க்கில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் சார் ப்ளீஸ். வேறு யார் வரணும்னு நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்க? இப்போ ஏற்கனவே என்ன மாதிரி பணிகள்லாம் அவங்க மேற்கொண்டிருக்காங்க, இப்போ என்ன நடந்திருக்கு? நிதிஷ்குமார் அதில் திருப்பி வரதே நல்லா இருக்குது. வேறு என்னெல்லாம் உங்களோட கோரிக்கை இருக்குது? என்ன அந்த கம்பெனி வேலைகள் தவிர வேறு என்ன இருக்குது? இந்த வேலையினால எதுக்காக நீங்கள் வந்து பணி? நம்மதே சார் ஒன்லி கம்பெனி வேணும் பிஹாரில் நிதிஷ்குமார் வரத திருப்பி கம்பெனி வேணும், அதுதான். அதாவது சென்னையில் வசிக்கக்கூடிய இந்த பீகார் மக்கள் தெரிவிக்கையில், அதாவது அந்த பகுதியில் அவர்கள் தொழிற்சாலைகள் அதிகம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை என்கிற காரணத்தினால் மட்டுமே நாங்கள் தமிழகத்திற்கு வருகை தந்திருப்பதாகவும் எங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கார்கே சசி, முக்கியமானது தேஜஸ்வி யாதவ் வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை கொடுப்பேன், பீகாரில் வேலையின்மை தான் பெரிய பிரச்சனை அப்படின்னாரு. ஏன் தேஜஸ்விக்கு இந்தியா கூட்டணி வாக்களிக்கல? அவங்க அந்த மனநிலை என்ன, விவரிங்க அவங்ககிட்டயும். அதாவது இப்போ தேஜஸ்வி யாதவ் வீட்டுக்கு ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலை தரதா சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஜெயிக்காததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் வேலை வாய்ப்பு தான் உங்களுக்கு பிரச்சனை சொன்னீங்க, வேலை இல்லைன்னுட்டு. தேஜஸ்வி யாதவ் ஒருத்தருக்கு கவர்மெண்ட் ஜாப் தரேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, இப்போ ஏன் அவங்களுக்கு நிறைய பேர் வாக்களிக்கல? சார், தேஜஸ்வி சொல்லிச்சு கவர்மெண்ட் ஒர்க் நான் கொடுத்தவ, பட் எலெக்ஷன் முந்திச்சுன்னா அப்புறம் கொடுக்க மாட்டல இல்லையா சார். ஓன்லி நிதிஷ்குமாரில் இருக்கு. இப்போது ப்ரெசென்ட் டைமில் நிதிஷ்குமார் ஃபோன் லைன் ரூட் நிறைய இருக்குது டோட்டலி ஏரியாவில். ப்ளஸ் எனி ஹெல்ப் வேணும் கொடுத்தேன். பஸ் ஓன்லி ஒன் ப்ராப்ளம் இருக்குது, பிஹாரில் கம்பெனி இல்லையா. கம்பெனி வந்துச்சுன்னா நம்மதே டோட்டலி ஃபேமிலி அங்கே சைடு இருக்குது. மம்மி அப்பா பிரதர் சிஸ்டர் டோட்டலி அங்கே தானே இருக்குது. நான் ஒன்லி சிங்கிள் அங்கே வரதே ஒர்க் பண்ணிட்டேன் சென்னையில். ஸோ அங்கே கம்பெனி இருக்கு, நான் அங்கே ஒர்க் பண்ணிட்டேன் சார். சரி, இப்போ மீண்டும் பிஜேபி வின் பண்ண போகிறாங்க, நிதிஷ்குமார் முதல்வர் ஆக போகிறாரு, இதை எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குங்க? நிதிஷ்குமார் சார், நிதிஷ்குமார் வேணும் சார். நிதிஷ்குமார் டெவலப் பண்ணாச்சு. அதாவது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கல, அதாவது தேஜஸ்வி யாதவ் தேர்தலுக்கு பின்பாக அதை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இருப்பதாகவும், ஏற்கனவே நிதிஷ்குமார் பல்வேறு சாலைகள் விரிவாக்க பணிகள், பெண்களுக்கு உதவித்தொகைகள்லாம் வழங்க இருக்கிறார். அதனால் நிதிஷ்குமார் வெற்றி பெற்றிருப்பதாகவும், அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இதனால் தான் தேஜஸ்வி யாதவுக்கு வாக்களிக்கவில்லை என்கிற ஒரு கருத்தையும் பீகார் பகுதி இங்கே தொழிலாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், யார் ஆட்சியில் இருக்காங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, ஆட்சிக்கு நாங்கள் வந்தால் என்ன செய்வோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க செய்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸையும் மக்கள் பார்க்குறாங்க. எப்படி கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்டவங்களுக்கு எப்படி அரசு வேலை கொடுக்க முடியுன்றதை யோசித்தோம் அப்படின்னு பீகார் வாக்காளர் ஒருத்தர் தமிழ்நாட்டில் தெரிவிச்சிருக்காரு. முக்கியமான ஒரு செய்தி. திருப்பூர்லேருந்து செய்தியாளர் அருண் இணைகிறார். பீகாரை சேர்ந்தவர்கள், பீகாரில் வாக்களித்தவர்கள் அவரோடு இணைந்திருக்கார்கள். அருண்குமார், நிதிஷ்குமாருடைய இந்த வெற்றியை எப்படி பார்க்குறாங்க? தொடர்ந்து நிதிஷ்குமார் வெற்றி பெறுவதற்கான காரணமா பீகார் வாக்காளர்கள் என்ன சொல்றாங்க? வணக்கம். திருப்பூரில் பார்த்தீங்கன்னா சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பீகார்காரங்க வந்து இங்கே வசித்து வராங்க. அதுபோக இங்கேயே பனியன் நிறுவனத்தில் வந்து தங்கி பணி முடிச்சு வராங்க. இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பனியன் வேஸ்ட் குடோனு. இங்கே வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட பீகார்காரங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட நம்ம பீகார் எலெக்ஷன் கொடுத்து கேட்கலாம். ஜி, அதாவது வந்து இப்போ பீகார் எலெக்ஷனில் பிஜேபி நிதிஷ்குமார் கூட்டணி வந்து லீடில் போயிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? लीड बीजेपी है ना, लीड है ना, उसका देखिए इंडिया आगे हो रहा है ना, इंडिया आगे जाएगा बीजेपी. அதாவது நிதிஷ்குமார் உங்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்கிறாரு, அது எதனால இப்போ மறுபடியும் அவர் லீடில் வந்திருக்கிறாரு? तमिल अच्छा काम किया है वो नीतीश कुमार, अच्छा काम किया, इसीलिए फिर से वही आ रहा है, नीतीश कुमार आएगा. हाँ, बीजेपी के ना जॉइंट இருக்கா, பிஜேபி கூட்டணி வச்சனால தான் நிதிஷ்குமார் மறுபடியும் ஜெயிச்சிருக்காரு. உங்களுக்கு என்னென்ன மாதிரியான அவர் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு? என்னென்ன மாதிரி, அதாவது ஸ்கீம்ஸ், என்னென்ன ஸ்கீம்ஸ் சொல்லியிருக்கிறாரு? பீகார் பீப்புளுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் சொல்லியிருக்கிறாரு?
वो बोले हैं कि नौकरी देंगे, जितना थी सब बाहर में जो काम कर रहा है सब यहीं पर ही काम करेगा बिहार में, सब अब बाहर नहीं जाना पड़ेगा, यही सब बोल रहा था नीतीश कुमार जी। அதாவது இந்த தேர்தலில் தேஜஸ்வி யாதவ் வந்து தொடர்ந்து வந்து பின்னலை தரங்கி இருக்கிறாரு. அது போக காங்கிரஸ் கூட்டணி பின்னாடி வந்திருக்கு தேஜஸ்வி யாதவ். அது எதனால? तेजस्वी यादव वो पीछे आ गए ना, वो तेजस्वी यादव पीछे आ गए ना, वो क्या वो जातिवाद करता है, அதிகமாக பேசுறது जातिवाद करता है उसका। वो नीतीश कुमार जो अच्छा काम किया, बीट दिया, घर रोड नाला दिया, उसके बाद करेंट पानी दिया, सब चीज़ दिया। हम लोग तो मजदूर है, हम लोग कोई दिक्कत नहीं। உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.